ஹைதராபாத் டிவிஎஸ் அப்பாச்சி ஷோரூமில் நிற்கும். ஆயில் மாற்ற வந்தோம். என்ன பேசி லாங்குவேஜ் தெரியாமல் எப்படியோ பேசிட்டோம். ஆந்திரா ஹிந்தி. ஒரு வழியாக 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி கிடைக்கிற லாங்குவேஜ்னா போட்டு ஒரு வழியாக பேசியாச்சு. முடியாதுன்னு சொல்லிட்டான். 50 வண்டி இருக்கு. 1 hours வெயிட் பண்ணி ஆயில் இப்போ மாற்றியாச்சு. இப்போ வண்டி எடுக்க போகிறோம். ஆயில் சேஞ்ச் பண்ண வந்தோம். ஒர்க் ஷாப்புக்கு தான் போனோம். கம்பெனிக்காரன் சொல்லிட்டான், நீங்கள் ஆயில் வந்து ஷோரூமில் மாற்றினா தான் இதாகும், க்ளைம் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் இப்போ பார்த்து ஷோரூமுக்கு வந்துருக்கு. இதுதான் கேட்டதுக்கு இந்த 3 hours ஆகும் சொல்லிட்டாங்க. 3 மணி நேரம் கிட்ட ஆகும். நான் கொஞ்சம் சீக்கிரம் வெளியூருக்கு போகிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டோம். சூப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிடலாம். பார்ப்போம் சூப்பரேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க. அது வெளியூர்னால வண்டி விடுறது மைனஸ். வண்டி கொஞ்சம் மைனஸ். லாங்குவேஜ் மெயின். விட்டுட்டு நம்ம வேற எங்கேயும் போய் அதை எதாவது பண்ணிட்டோம்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. லாங்குவேஜ் வேற டிஃப்ரெண்ட் இருக்கு. அவங்க பேச நமக்கு புரியலை, நம்ம பேச அவங்களுக்கு புரியலை. ஹிந்தியை கொஞ்சம் தான் புரியும் எங்களுக்கு. ஆனால் இவர் நினைக்கிறேன். நாஜி எங்கே போனோம், எங்கே நம்ம ஊர் ரோட்டு வந்தாலே எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். மைனஸே இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் பிளான் இருந்து நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. பிளான்லாம் வந்து அவ்வளோதான் ஆகி. ஆனால் ஷோரூமில் பெரிய வண்டி இல்லை. கவனிச்சியா? பெரிய வண்டி இல்லை. ஷோரூம் உள்ள வண்டி 310 அப்பாச்சிலாம் இருக்கலாம். ஷோரூம் அது இருக்கு. ஓகே, வேலைக்கு சர்வீஸ் தான் நம்ம வந்து நம்ம அப்பாச்சி வாங்க வந்தோம். எல்லாம் ஸ்கூட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. சிசி குறைஞ்சு நினைக்கிற வண்டி எல்லாமே சின்ன சின்ன வண்டி அதான் நின்றுட்டு இருக்கு. இதான் ஷோரூம் மேனேஜர் வைஸ் மேனேஜர். இங்கே எங்கே பார்த்தியா டிஎன் 72 வந்தாலே மைக்கமாக இருக்கானா பார்த்தியா? டிஎன் 72 இல்லை. அவனோட ஸ்டேட் அவங்களுக்கு புரியுதா? இப்படி அவன் ஸ்டேட் அவங்க நான் பேசுகிறேன், ஒன்றுமே சொல்லலை. புரியுது? அவன்கிட்ட போய் நான் கேட்குறேன், செச்சான்னு சொல்லி கூப்பிட்றேன். ஒன்றுமே அவன் ரெஸ்பான்ஸ். அது தமிழ்நாட்டில் தெரியும் இருக்கானா? அவ்வளோதான். நீங்கள் யார் ஒரு தமிழில் நீங்கள் யார் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பான். கூல். நம்ம ஊரில் நம்ம எவ்வளோ காலம் இந்திக்கானுக்கு நம்ம ரூட்டு சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறேன்? பார்த்தா நைட் வந்து ஜம்முன்னு பேசினாங்க. பத்தியானா அவர் வச்சு நல்ல பில்லை போட்டு ஏற்றி விட்டு போயிட்டார். கட்டை எவ்வளோலாம் வந்திருக்கு? இங்கே ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. புரியுதா? சேஞ்ச் பண்ணி பில்லு போட்டான். 2214 ரூபா பில்லு. மேலே போய் கட்டணும். ஃபைனலாக ஆயிலை மாற்றிட்டு ஒரு வழியாக அங்கேயே மாற்றி முடிச்சாச்சு. புரியுதா? பில்லையும் பே பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ தான் வண்டி எடுத்துருக்கு. இப்போ தான் ஒரு இப்போ கரெக்டாக பிரியாணி ஹைதராபாத் ஃபேமஸ் பிரியாணி சாப்பிடலாம் தான் பிளான் இருக்குது. எந்த ஹோட்டல் போகிறோம் தெரியல. தம் பிரியாணி மதியம் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட வந்த இடம் ஸ்டார் ரெஸ்டாரண்ட். இதான் சாப்பிட வந்தோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இருக்குது. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாப்பிட வேண்டியதான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கோம். வந்துருக்கு. டேஸ்ட்டு மொத்தம் என்ன பர்சன்ட் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர் பிரியாணினா பியூர் கலராக இருக்கும். டபுள் கலர் மாதிரி இருக்குது. எப்படி ஆச்சு? மாசா கீழே ஒரு கலர் மேலே கலர் இருக்குண்ணா. இப்படி தான் ஹிந்திக்காரன் பண்ணி தருவான். ரூமில் இருக்கான்ல ஹிந்திக்காரன். இப்படி இதே பண்ணி தந்துருக்கான். என் ரூம்மேட் இருக்கான்ல. வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் எப்படி பார்க்கணும்? சிக்கன் டேஸ்ட் சொல்கிறேன். வேறு லெவலில் ஆச்சு. சிக்கன் சாப்பிட்றோம். சிக்கன் வேறு லெவலில் வேறு லெவலில் சூப்பர். கட்டே டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாசோட ஆஜி நம்ம ஸ்லாங் இதே தான் அப்படியே என் ரூமில் பண்ணி தருவான் அவன். இதே தான் என் கூட ரூம்மேட் இருக்கான் தெரியுமா? அவன் அப்படியே பண்ணி தந்துருக்கான். அவனே தான் வருது. ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடணும். கூட்டு தம் பிரியாணி அந்த சால்னா சொல்றியோ? சாப்பிட்டே சொல்லி கட்டு. அவனுக்கு ஓகே. உனக்கு எப்படி? ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ஒரு நாலு சாப்பாடு சாப்பிட்டா 4 பிரியாணி, சிக்கன் பிரியாணி 250 ரூபா. மவுண்டன்லேயே 120 ரூபா. 320 ரூபா டோட்டலாக ஆகிடுச்சு. மதியம் பட்ஜெட்னா. அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் தெரியுமா? ரூமுக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் ட்ராவலிங்கில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஈவினிங் மேலே ரவுண்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஈவினிங் வேறு லெவலில் ஹைதராபாத் ஏதாச்சும் எனக்கு செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. நம்ம இப்போ ஹைதராபாத்தில் சார்மினான்ற இந்த பிளேஸில் தான் இருக்கோம். ஏரியாவில் செமையாக இருக்குது இந்த பிளேஸை பார்க்கவே. இது உள்ளே வரத்துக்கு அவ்வளோ டிராஃபிக். வெளியே ஃபுல்லாக கடை தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக கடை தான். அம்ஜி கூட ஒர்க் பண்ணுற ஆள் இங்கே தான் ஹைதராபாத்து. அவர் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு போனால் அந்த பிளேஸை நீ விசிட் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்காண்டி வந்திருக்கோம். உண்மையிலே ஒரு சொன்ன மாதிரி சூப்பர் பிளேஸ் தான் இது. செமையாக இருக்குது ஏரியா.
அந்த டிராஃபிக் தான். கொஞ்சம் வெளியே பாருங்க, வெளியே ஃபுல்லாக கடை தான். இதுதான் சார்மினார். இங்கே நம்ம ஊரில் இப்படி பஜாரில் நான் கண்டு பெருநாள் மட்டும் தான் கூட்டமாக இருக்கும். இங்கே நார்மலாகவே கூட்டமாக இருக்கும். சார்மினார் செம கூட்டம். கரெக்டாக நம்ம ஊர் பெருநாளை ஆஜி சொன்ன மாதிரி பெருநாளை இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய கடை, சின்ன சின்ன கடை அதே மாதிரி நிறைய இருக்குது. அது கோட்டு மாதிரி இருக்குது. மக்காச்செல்லாம் சாப்பிடும். மக்கா ஆஜி சாப்பிடலாம் யோசிக்க சேர 4 நாளைக்கு நல்லா சாப்பிட்டுக்கோ. அடுத்து ஒன்றுமே கிடைக்கும். ஆரம்பிச்சிட்டாங்க டே கிச்சன் இன்னும் எந்த காலத்தில் இருக்கு. அந்த பில்டிங் செம்மையாக இருக்குது. அங்கே போய் 2 ஃபோட்டோ போட்டுருமா? கரெக்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்ததுனால வீடியோ கொஞ்சம் லேட்டியாக போகுது. என்ன கேட்டே இந்த லொகேஷன் செம்மையா இருக்குது. அதே தான் நம்மள இது 4 பக்கம் இருக்குடே வாசல். புரியுதா? நான் சுற்றி ஒரே மாடலில் இருக்கு. ரூட் லேண்ட்மார்க் இந்த பழைய பில்டிங் வச்சுக்க கேட்டேன். இந்த இருக்கு பேர் ஆஜியும் கட்டும் மக்காச்சோளம் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரிதான். எனக்கே தெரியல. ஒரே வார்த்தை தான் கேப் எப்படி இருக்காச்சு சார்மினார்? நல்லா இருக்கலாம். லைட்டு போட வர மாட்டாங்க. லைட்டு எப்போ நல்லா லைட் ஆனா இதில் வச்சுருக்காங்க. ஆமாம் எனக்கு வேண்டாம். சாப்பிடலாம் 2 பேர். மக்காச்சோளம் மசாலா மக்காச்சோளம் செம்மையாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் அமௌண்ட் எவ்வளோ வந்தது? 20,000 போகிறாங்கண்ணா. 70 வந்தாலும் அடிப்பானா? மசாலா போட்டு விட்டு 10 ரூபா வாங்கி விட்டானா எக்ஸ்ட்ரா? மசாலா போட்டு அடிச்சு விட்டான். நம்மளுக்கே மசாலா எம்பிஎம்கே மசாலாவா? அஜி எந்த ஊருக்கு போனாலும் கலக்கிறேன்னு சொல்லிடுவியா? அதான் இன்னைக்கு அவன் கலக்கிட்டான். ஒரே கலக்கா விடு. ப்ளஸ் மைனஸ் அதான் அது வெளியே எப்பவுமே சாப்பிடும் செக் பண்ணி சாப்பிட்ணும். ஆச்சு அவங்களுக்கு தரமுறை ரேட்டு. அதுக்கப்புறம் எதுக்கு ஃபஸ்ட்டாக 10 ரூபா ஏற்றுனா பார்த்தியா? பொடி போட்டால் ஸ்டார்டிங்கில் கேட்கணும். சரியா? இந்த சம்பவம் பண்ணது 5 ரூம் போட்டதுக்கு முன்னாடி இதில் வந்து அவள் வச்சு துணி காய போட்டுருக்குது. ரைட்டு வந்து கபான்னு உடஞ்சி. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ரூபா கேட்பாரு. நம்ம லோ பட்ஜெட் அடங்களை கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சிவாப்போம் சாப்பிடப்போம். உடஞ்சிரு தான் ஆச்சு. அது திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு பே ஆனால் பண்ணிக்கலாம். ஓகே. 3ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு ரூமுக்கு வெளியே ஒரு ஹோட்டல் இருக்கு. கையேந்தி பவான். மசாலா தோசை. அது இட்லியோட தோசை சூப்பர் போல தெரியுது. இதுதான் அந்த கையேந்தி பவான் தள்ளுவண்டி. டேஸ்ட் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆள் வருங்கிறத இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆச்சு இதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டு காலையில் கண்டினியூ பண்ணுவோம். பாய். அம்ஜி கட் யூடியூப் சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். யூடியூப்பில் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா?